வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்லி இந்த கந்தனை தொட்ட என் பிள்ளை, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் அப்பன் என்னுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. ஒரு பெண் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றாள். இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த கந்தன் என்னை தவிர்த்து விடாதே. ஒரு பெண்ணின் உதவியால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை காலம் முழுமைக்கும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும், காலம் முழுமைக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும். நீ கலங்கி நின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறது என்று அப்பன் சொன்ன வார்த்தைகள் மெய்யாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்திலும் இனி உன்னை நீ விட்டு விடாதே என் பிள்ளையே. இது உனக்கான வாழ்க்கை. சுற்றி இருந்து யாரும் உதவி செய்வார்கள் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதே. உனக்கான வாழ்க்கையில் நீ மட்டும்தான் தனித்து நிற்கிறாய் என்பதனை புரிந்து கொள். தனக்கு வேண்டியவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கின்ற மனிதர்கள் நீ அவர்களை வேண்டியவர்கள் என்று நினைத்திருந்தாயல்லவா? அதனால்தான் உன்னை கை கழுவி விட இவர்கள் பல முறை முயற்சிகளை செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள். யாருக்கு நீ முக்கியமாக தெரிகின்றாயோ அவர்களோடு மட்டுமே இந்த வாழ்க்கை பாதையில் முழுமையாக பயணம் செய்ய முடியும் என்பதனை மறந்து விடாதே. நாம் மட்டும் நினைத்தால் போதுமா? நம்மையும் அவர்கள் நினைக்க வேண்டும் அல்லவா? இதனால் எதற்குமே கலங்காதே. என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை வருத்தப்படாதே. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாகும் நேரம் இந்த வாழ்க்கையும் நீ கேட்ட அத்தனை அதிசயத்தையும் உனக்கு நடத்தும். இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு உறுதிப்படுத்தும். இந்த நேரம் உனக்கு யார் நிலைப்பார்கள், யார் உன்னை விட்டு செல்வார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காதே. யார் இருந்தாலும் போனாலும், என்ன நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் கந்தன் இருக்கிறேன் என்பதனை மட்டும் ஒரு நொடிப்பொழுதிலும் நீ மறக்க வேண்டாம். அப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக கூடிய விரைவில் புரியும். இந்த வாழ்க்கையில் தன்னை பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்கள் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஒரு காலத்திலும் உடனிருக்க நினைப்பதில்லை எனும் பொழுது அவர்களினுடைய உண்மையான குணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என் பிள்ளையே. இதுதான் அவர்களின் பிறவி குணம் என்றால் இந்த குணத்தை அனுசரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இருப்பது கிடையாது. வாழ்க்கையில் எல்லோருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் என்ற ஒன்று உண்டு. தனக்கான வாழ்க்கையை தான் வாழ்வதற்கான அதிகாரம் எல்லோருக்கும் உண்டு. உன்னை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் யாருக்கும் இங்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வேண்டும் என்றே சோதிப்பார்கள். உனக்கு ஒரு இன்னல் வரும் பொழுது வேண்டும் என்றே உன்னை கைகழுவி விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். நீ என்னதான் செய்கிறாய் பார்க்கலாம் என்று. என் குழந்தையே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா? இங்கு ஒவ்வொருவருமே தனக்கு எல்லோரும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரு சிறு காயம் பட்டால் கூட அதை பெரிதாக காண்பிப்பார்கள். ஏனென்றால் நமக்குத்தான் எல்லோரும் இருக்கிறார்களே என்று. அதே நேரத்தில் தனக்கு யாரும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் மலையளவு துன்பமே வந்தாலும் தனித்து எதிர்க்க பழகி விடுவார்கள். தனித்து நின்று அதனை சமாளிக்க பழகி விடுவார்கள். அதுதான் இந்த மனிதனின் மனது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லை என்று வருந்தாதே. யார் இல்லை என்றாலும் நீ தனித்து நின்று இந்த வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவாய். தெய்வத்தின் அருள் மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? இந்த வாழ்க்கை அவர்கள் நினைக்கின்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கும் அல்லவா? உண்மை என்னவென்று உணரக்கூடிய காலம் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை தரக்கூடிய காலம். மேலும் மேலும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ பெற வேண்டிய காலம். எதற்கும் கலங்காமல் நின்று உன் வெற்றிக்கு முன்னால் நின்று நீ அதனை நிரூபித்து காட்ட வேண்டிய காலம். எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று எண்ணி பதறாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தெய்வம் ஏதாவது ஒன்றோடு பின்னி பிணைத்து வைத்திருக்கும். ஒன்றில்லை என்றால் இன்னொன்று என்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும். உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லோருமே ஒரு நாள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதே நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை பயன்படுத்தியவர்கள் நிச்சயமாக இனிமேல் நாம் யாரை இழந்தோம் என்று எண்ணி கலங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே.
தனக்கு வேண்டியவர்கள் யார், தன்னோடு இருந்தாலுமே இவர்கள் தனக்கு வேண்டாதவர்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாகத்தான் இருக்கின்றது. நீதான் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டு எல்லோரும் நமக்காக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பல சந்தோஷங்களையும் பல உண்மைகளையும் இவர்களுக்காக நீ இழந்து விட்டாய். யாருக்காக எதை தியாகம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய பல சந்தோஷங்களை அனுபவிக்காமல் நிற்கிறாய் அல்லவா? இனிமேலும் விட்டு விடாதே. வாழ்க்கை மிகவும் குறுகியது. கிடைக்கின்ற குறுகிய காலத்தை என் பிள்ளை நீ சந்தோஷமாக பயன்படுத்திக்கொள். அவரவர் சந்தோஷம் அவரவர்களுக்கு முக்கியம் எனும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ முக்கியமாக கருத வேண்டும். உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உண்மையாக இரு. உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்பவர்களுக்கு காலத்தில் ஒருபொழுதும் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிவிடாதே. நாளை உன்னை ஏமாளியாக்கி இந்த உலகம் வேடிக்கை பார்க்கும். உன்னை ஏமாளியாக்கி இந்த உலகம் அத்தனையையும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதை நினைத்தும் கலங்காமல் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு உனக்காக இருப்பவர்களை மட்டும் உன் அருகில் வைத்து கொண்டு உன்னை விட்டு செல்பவர்களை ஒருபொழுதும் கவனத்தில் கொள்ளாமல் விலகிச் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இனி இந்த வாழ்க்கையிலும் மிக பெரிய உண்மைகள் உன் வசமாகி கிடைக்கும். என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் கந்தன் இருக்க பயமேன், உன் அப்பன் நான் இருக்க பயமேன். இன்று பஞ்சமியினுடைய விடியல். இந்த வராகியானவள் என் தாயானவள் அல்லவா? உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகின்றாள். இவளினுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்ற முயற்சி செய்கிறதோ அதுவாக நீ மாறி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ இழந்து விடாதே. உனக்காக வருகின்ற பெண் தெய்வம் இந்த வராகி. நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய பல வெற்றிகளுக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எக்காரணம் கொண்டும் இவரை நீ விட்டு விடாதே. இந்த நிலை உனக்கு தரக்கூடிய உண்மைகள் அத்தனையிலும் இவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்கப் பெறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உன்னை ஒரு நாள் காயப்படுத்தி விட்டதே என்று நினைத்து நீ கலங்குவதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைத்திட்ட உண்மைகளை எண்ணி சந்தோஷப்படு. இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று நினைத்து நீ பேரானந்தப்படு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். யார் உன்னோடு உறுதுணையாக வரவில்லை என்றாலும் உனக்காக என்றும் நான் வருவேன். கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்றிட வேண்டும். தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இந்த தாய் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு நீ துணிந்து விடு. கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்கு மறு வார்த்தை இருக்கிறதா? அப்பன் நடக்காத விஷயத்தை ஒருபொழுதும் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும். உனக்கு கிடைக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையின் பேரானந்த வெற்றி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். இனி இந்த நிலை தாண்டி இந்த கஷ்டங்களை தாண்டி உனக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தம் காத்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் என்றே உன்னுடைய துன்பத்தை ரசித்த உலகம் இனிமேல் நீ அடையக்கூடிய வெற்றியை கண்டு நிச்சயமாக பொறாமைப்படத்தான் போகிறார்கள். இதனால் என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றியில் உறுதியாக இரு. உன்னால் முடியும் என்று நம்பு. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை உணர்ந்து கொள். நிச்சயமாக அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிர்வதை உன்னால் சரியாக கண்டுபிடித்து விட முடியும். யாரும் நமக்கில்லையே என்று சொல்லி நீ புலம்பியது எல்லாம் போதும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்கு தெய்வம் துணை இருக்கும் என்பது எப்பொழுதும் சரியாக புரிந்திருக்கட்டும். மற்றவர்கள் செல்கின்ற வரையிலும் நீ கலங்காதே. தேடி வருவது எல்லாமும்
உனக்கான தேடல்களை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.